மஹிந்தவின் வீட்டுக்காக பல மில்லியன் ரூபாய் நாடாளுமன்றத்தில் வெளியான தகவல். ரணில் சஜித் கூட்டணியின் பேச்சுவார்த்தை வெற்றி, ஆட்டம் காணுமா அனுர அரசு? அதிரடி நகர்வில் மொட்டு கட்சி, நாமல் தலைமையில் ஆரம்பமாகும் பிரச்சாரங்கள். இணைக்கப்பட்டது யாழ்ப்பாணம், சரணடைந்த இந்தியா, நன்றி தெரிவிக்கும் தமிழரசு கட்சி. தென்னை மரங்களை வெட்டுபவர்களுக்கு சிறை, விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. மருத்துவமனையின் தவறால் உயிரிழந்த யுவதி, அதிர்ச்சியில் பெற்றோர். சாரதிகளுக்கு வெளியான அவசர எச்சரிக்கை. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வகிக்கும் விஜயராம இல்லத்தின் பராமரிப்புக்காக 430 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். 2020 ஆண்டில் வீட்டை புதுப்பிக்க 33,80,892 ரூபாயும், 2022 ஆண்டு 3,85,000 ரூபாயும், 2023 ஆண்டு 18,336 மில்லியன் ரூபாயும் செலவிடப்பட்டுள்ளது. லிப்ட் பொருத்துவதற்காக 150,9 லட்சம் ரூபாயும், ஜெனரேட்டர் ஒன்றை கொள்வனவு செய்வதற்காக 48,85,843 ரூபாயும் செலவிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். 2023 ஆண்டில் மட்டும் இல்லத்தை பராமரிப்பதற்காக 383 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டதாகவும், 2024 ஆண்டில் 9,46,000 ரூபாய் செலவிடப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மன் கதிர்காமர் வசித்த அந்த வீடு பின்னர் 1 ஏக்கருக்கும் அதிகமான நிலப்பரப்பாக விரிவுபடுத்தப்பட்டதாகவும், அதன் அரசாங்க மதிப்பீட்டு மதிப்பு 3,127,84 மில்லியன் ரூபாய் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். விஜயராம வீடு 35,334 சதுர அடி எனவும், வீட்டின் மாத வாடகை 46 லட்சம் ரூபாய் எனவும் மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். யாழில் உள்ள கலாசார நிலையத்தின் பெயரை மீண்டும் மாற்றியதையும், தமிழுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டு உள்ளதையும் வரவேற்றுள்ள தமிழரசு கட்சி இந்தியாவிற்கு நன்றியையும் தெரிவித்துள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன் இந்திய தூதுவர் மற்றும் இலங்கையின் அமைச்சர்கள் யாழ்ப்பாணம் என்ற பெயரை மாற்றி திருவள்ளுவர் கலாசார மையம் என்ற புதிய பெயரை அறிவித்திருந்தனர். இதற்கு பலரும் எதிர்ப்பை வெளிப்படுத்தி வந்த நிலையில் தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானமும் தமது அதிருப்தியை வெளிப்படுத்தி மீள்பரிசீலனை செய்ய வேண்டும் என இந்தியாவிடம் கோரிக்கை விடுத்திருந்தார். இன்றைய தினம் யாழ்ப்பாண திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் என்பதாக மீண்டும் பெயரை மாற்றியுள்ளனர். அதேபோல தமிழிற்கும் முன்னுரிமை கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்தியாவின் இத்தகைய நடவடிக்கைகளுக்கு நன்றி கூறி இந்திய தூதுவருக்கு தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சிவஞானம் கடிதம் ஒன்றையும் இன்றைய தினம் அனுப்பி வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான பிரசாரங்களை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நாளை அனுராதபுரத்தில் தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி குறித்த நடவடிக்கைகள் அக்கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவின் தலைமையில் ஆரம்பிக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் முதலில் ஜெயஸ்ரீ மகாபோதி மற்றும் ருவன் வெலிசாயவிற்கு சென்று அட்டமஸ்தானாதிபதி பல்லேகம கேமரத்ன தேரரிடம் ஆசி பெற கட்சி முடிவு செய்துள்ளது. அதனைத் தொடர்ந்து கிராமப்புற தலைவர்களின் பங்கேற்புடன் தொடர்ச்சியான பொது கூட்டங்களை நடாத்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இவ்வாறானதொரு பின்னணியில் இலங்கையின் உள்ளூராட்சி சபை தேர்தலை எதிர்வரும் மார்ச் மாத இறுதியில் அல்லது ஏப்ரல் மாத தொடக்கத்தில் நடாத்த முடியும் என முன்னாள் தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய அண்மையில் தெரிவித்திருந்தார். இதேவேளை உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக முன்னதாக கோரப்பட்டிருந்த வேட்புமனுக்களை ரத்து செய்து புதிய வேட்புமனுக்களை கோருவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அதிகாரமளிக்கும் வகையிலான சட்டமூலம் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். மேற்படி குறித்த சட்டமூலத்தை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுவதற்கு போதிய அளவு கால அவகாசம் உள்ளதாகவும், அதனை நிறைவேற்றி 3 மாதங்களுக்குள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடாத்தக்கூடிய சட்ட ரீதியான இயலுமைகள் கிடைக்கப்பெறும் எனவும் அவர் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
எதிர்வரும் தேர்தல்களில் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி என்பன இணைந்து செயல்படுவது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது. இது தொடர்பான இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை கொழும்பில் நேற்று முன்தினம் மாலை இடம்பெற்றிருந்தது. இந்த நிலையில் அடுத்து வரும் கலந்துரையாடல்களில் எதிர்வரும் தேர்தலில் எவ்வாறு போட்டியிடுவது என்பது தொடர்பில் தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க எதிர்பார்த்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி மேலும் தெரிவித்துள்ளது. இந்த பேச்சுவார்த்தையின் போது பல்வேறு பொது இணக்கப்பாடுகள் ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். இதற்கு அப்பால் கட்சித் தலைவர்கள் இருவரும் சந்தித்து இந்த விடயங்கள் தொடர்பில் தொடர்ந்தும் கலந்தாலோசித்து இறுதி தீர்மானம் எடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தேர்தலில் இணைந்து செயல்படுவதா இல்லையா என்பது தொடர்பில் இன்னும் பேச்சுவார்த்தைகள் இடம்பெறவில்லை. ஆரம்ப கட்டமாக ஒரே நிலைப்பாட்டில் எவ்வாறு செயல்படுவது என்பது தொடர்பிலேயே தற்போது பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருகின்றன. இந்த புதிய கூட்டணியில் எதிர்காலத்தில் ஏனைய கட்சிகளையும் இணைத்துக் கொள்ள எதிர்பார்த்துள்ளோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இருந்தபோதும் கூட்டணிக்கான சின்னம் பெயர் என்பன தொடர்பில் இன்றும் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்படவில்லை என்பதுடன் கூட்டணியின் தலைமைத்துவம் தொடர்பிலும் இறுதி முடிவெடுக்கப்படவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. பண்டாரவளையில் யுவதி ஒருவரின் மரணத்திற்கு மருத்துவமனை அதிகாரிகள் தான் காரணம் என பெற்றோர் குற்றம் சுமத்தியுள்ளனர். துல்கொள்ள பகுதியைச் சேர்ந்த 22 வயதுடைய தேவ்மினி சமத்கா என்ற யுவதியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். நீண்ட நாட்களாக வலிப்பு நோயினால் பாதிக்கப்பட்டிருந்த யுவதிக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்படவில்லை என குறிப்பிடப்படுகின்றது. 17ஆம் திகதி காலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக தியத்தலாவை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கும் அவருக்கு முறையான சிகிச்சை கிடைக்கவில்லை எனவும் பதுளை பொது மருத்துவமனையில் அனுமதிப்பதில் கூட தாமதம் ஏற்பட்டதாகவும் பெற்றோர் கூறுகின்றனர். தனது மகளின் உடல்நிலை மோசமாக இருந்த போதிலும் தீவிர சிகிச்சை பிரிவில் கூட அனுமதிக்கப்படவில்லை என்று அவரது தாயார் கண்ணீருடன் குறிப்பிட்டுள்ளார். சரியான சிகிச்சை வழங்கப்பட்டிருந்தால் அவரை காப்பாற்றியிருக்கலாம். மருத்துவமனையின் தவறு காரணமாக மகளை இழந்துவிட்டோம் என தாயார் குறிப்பிடுகின்றார். குறித்த யுவதி இம்முறை உயர்தர பரீட்சை எழுதுவதற்கு தயாராக இருந்ததாக பெற்றோர் மேலும் குறிப்பிட்டுள்ளனர். இலங்கையில் தென்னை மரங்களை வெட்டுவதற்கு முன்னர் அதற்கான அனுமதி பெறுவது கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி அதற்கான அனுமதியை பிரதேச செயலாளர் மற்றும் தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை ஆகியவற்றிடம் பெற வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தெங்கு அபிவிருத்தி அதிகார சபையின் பேச்சாளர் ஒருவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். அதாவது 2023 மரம் வெட்டுதல் சட்டத்திற்கு அமைய தென்னை மரம் வெட்டும் போது அதற்கான அனுமதி பெறப்பட வேண்டும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் அறியாமை காரணமாக அனுமதியின்றி மக்கள் தென்னை மரம் வெட்டுவதில் ஈடுபடுவதாக தெங்கு அபிவிருத்தி அதிகார சபையின் பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் உரிய அனுமதியின்றி தென்னை மரத்தை வெட்டுபவர்கள் 6 மாதம் சிறை செல்ல நேரிடும் என்பதுடன் மரம் ஒன்றிற்கு 5000 ரூபாவை அபராதமாக செலுத்த நேரிடும் எனவும் அந்த சபையின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இதேவேளை நாட்டில் கடந்த சில மாதங்களாக தேங்காய் தட்டுப்பாடு நிலவுவதுடன் தேங்காய் விலை அதிகரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மலைப்பாங்கான பகுதிகளில் வாகனம் செலுத்தும் சாரதிகள் மிகவும் அவதானத்துடன் செல்லுமாறு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஊடக பேச்சாளரான மூத்த புவியியலாளர் வசந்த சேனாதீர எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அண்மைய நாட்களில் மலைப்பகுதிகளில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகின்றது. இந்த நிலையில் மலைப்பகுதிகளில் உள்ள முக்கிய வீதிகளில் பாறைகள் சரிந்து விழும் அபாயம் காணப்படுகின்றது. எனவே மலைப்பகுதிகளில் உள்ள வீதிகளில் வாகனத்தை செலுத்தும் போது சாரதிகள் அவதானத்துடன் செயற்படுங்கள் என வசந்த சேனாதீர அறிவுறுத்தியுள்ளார்.